ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள், அதனால தான் அந்த கவரில் வந்தோம். எங்களை பொறுத்தவரை 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால் அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டில் ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய தீவிரவாதி வேண்டாம். அதே கூட தீவிரவாதத்தை பொறுத்தவரை தொடர்ந்து என்னுடைய கருத்து, மதத்தை தாண்டியது. எந்த ஒரு மதத்துக்கும் தீவிரவாதம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் சில மதத்துல சில நபர்கள் ஒரு மதத்தை தவறா பயன்படுத்தி தவறான நெரேட்டிவை பிக்ஸ் பண்ணி இதை பண்றாங்க. இன்னைக்கும் ஆரம்ப கட்ட டிவியில நீங்க சொல்லி இருப்பது டர்க்கி தான் அதற்கு பேஸா இருந்திருக்கு. அங்கிருந்து தான் மூளைச்சலவை நடைபெற்று இருக்குன்னு. அதனால் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்கள், ஏடிஎஸ் டீம், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் மிக துரிதமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் 13 நபர்கள் டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் அப்பாவிகள் இறந்திருப்பது மிக ஒரு மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல். அதற்கு நேற்று நம்முடைய கேபினெட் அவர்கள் எல்லோரும் இணைந்து கேபினெட்டில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. நாமும் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம். அதனால இந்தியாவில் இது போன்றதெல்லாம் கோவில் பிரசாதத்தில் கலக்கணும் அப்படின்னு ஒரு டீமு, நாங்க மும்பை மாதிரி ஒரு அட்டாக் டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்ட ஒரு டீமு. இது யாராக இருந்தாலும் கூட ஒரு மாநிலம் தாண்டி 5 மாநிலத்தில் இந்த நெட்வொர்க் இருக்கு. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சித்தாந்தத்தை தாண்டி ஒன்றாக இணைந்து அடிப்படையில் வேரிலிருந்து இதை பிடுங்கி எறிய வேண்டிய காலகட்டம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும், நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்கன்னா. ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ISIS மாடியூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்துல நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய வேண்டுகோள் முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும். சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும். முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில். அவர் தான் இன்னைக்கு அமைச்சராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க. நமக்கு தனியா ஹோம் மினிஸ்டர் கிடையாது, முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட. ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்தில் ஆபத்து அதிகம். காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல். மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும். ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட். அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதுல எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும். சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும். காரணம், டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு. நாம இன்னைக்கு பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம். நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல. நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக, இன்னும் உன்னிப்பாக, இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்தை விட. ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்றாங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்னு பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேர்த்த சுடணும் அப்படிங்கறத அவங்க பிளான். சோ குண்டு I-20 கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க. அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்க 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. நாம் எப்பொழுதுமே சொல்லணும், இதில் நான் அரசியல் பேச விரும்பல. எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், 100 முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க 100 முறையும் ஜெயிக்கணும். ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும். அதனால இன்னைக்கு காவல்துறை அவர்கள் 100 முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் 100ஐயும் அவங்க பிடிக்கணும். ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட, கடைசி நேரத்தில் மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும். அதனால நாம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க. டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார் பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க.
அதனால் இதை எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை அரசியல் ஆக்கல. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லோருமே இதை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் இன்னும் பிற விஷயங்களையும் தெரிவித்திருந்தார். வருகிற 19ஆம் தேதி விவசாயிகளுடைய மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறியிருந்தார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.